சார் நான் சொன்னல அப்பார்ட்மெண்ட்டு இதான் வாங்க. சார் என்ன சார் இது ஹவுசிங் போர்டு வீடாக இருக்குது ஒர்க் அவுட் ஆகுமா என்ன சார் ஹவுசிங் போர்டுன்னு அசால்ட்டாக சொல்லிட்டீங்க. அவன் இந்த ஹவுசிங் போர்டில் வீடு கிடைக்காதான் நீ ஏங்கி நிற்கிறான். 5 லட்சம் 10 லட்சம் கையில் வச்சுன்னு உங்களுக்கு கட்சிதேன்னு வந்து சொன்னால் நீங்கள் ஈஸியாக பேசினுக்கிறீங்க. மெட்ரோ வந்துச்சு, இன்னொரு 1 வருஷம் பக்கத்தில் மெரினா மாலு, ஏஜிஎஸ், இந்த பக்கம் போனால் ஆர்ட் சிப்ஸ் காலேஜ், இந்த பக்கம் போனால் தாம்பரம், அங்கே பாருங்க கண்ணுக்கு எட்டின தூரம் ஃப்ளாட்டை பாருங்கள். இவன் இந்த ஃப்ளாட்டில் இடம் கிடைக்காதானே காத்துனுக்குறான். சார் வந்து வீட்டை பாருங்க சார் ஃபஸ்ட்டு. சரி ஓகே சார் போய் பார்க்கலாம். வாங்கம்மா, ஏன் நின்றுட்டுருக்கீங்க? கூச்சப்படம் வாங்க, இந்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் யூஸ் பண்ண வீடு மாதிரி இருக்கு. எல்லா பொருளையும் போட்டதெல்லாம் போட்ட பிடிக்குது சார். சார் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க சார். சென்னையில் இப்போலாம் ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஹோம் தான் சார் கிடைக்கும். என்ன சார் எதுவுமே தெரியாமலே இருக்கீங்க. இன்னும் பெட்ரூம் ஹால்லாம் இருக்குது பாருங்க சார் வந்து. இவ்வளோ பெரிய டிவி, பெட்டு, ஏசி நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. வீடு ஓகேல? ஓகே. சரி சார், கொஞ்சம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிடுறீங்களா? ஹவுஸ் ஓனர் வந்துடுவாங்க, கிளம்பணும். ஹவுஸ் ஓனரா? இல்லை, வேற ஹவுஸ் பார்க்க போகணுன்னு சொல்லுவாங்க. சார் 1 lakh போட்டேன். சரி சார், வாங்க சார், கிளம்புங்க சார், வாங்க சார் போகலாம். ஏன் சார் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து போகலாம். இல்லை சார் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது சார், எனக்கு கிளம்பலாம் சார். கிளம்புமா. சரி, 1 லட்சத்தில் கற்று நல்ல வீடு கட்சிச்சு. நாளைக்கே பால் காய்ச்சிடலாம். வாடா, எப்படி இருங்கிட்டு 1 லட்சத்தை ஆடியோ போட்டாச்சு. அத்தால பார்த்து இதை தள்ளி விட்ற வேண்டியதான்.